இந்த புகைப்படம் உங்களுக்கு எல்லாம் நினைவிருக்கும். ஹூதிகள், யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் ஒரு கப்பலை ஹைஜாக் பண்ணியது. கேலக்ஸி லீடர் என்கிற கப்பல் ஹைஜாக் பண்ணப்பட்டு இன்னும் ஹூதிகள் வசம்தான் அந்த கப்பலும் அதில் இருந்தவர்களும் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஹர்மூஸ் நீர்நிலைகள் அருகாமையில் இஸ்ரேலுடைய ஒரு கப்பலை, போர்ச்சுகல் கொடியோடு போன இஸ்ரேலுடைய கப்பலை கடந்த இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு முன்பதாகவே ஈரான் ஹைஜாக் பண்ணி இருந்தது. ஹர்மூஸ் நீர்நிலையை ஈரான் மூடிட்டானாலே அத்தனையும் காலி என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். அது சம்பந்தமாக தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் ஹொர்மூஸ் சம்பந்தமாக தனி வீடியோ ஒன்று போட்டிருக்கிறோம். அதை இதில் லிங்க் பண்ணி விடுவோம். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கனாலே ஹொர்மூஸ் சம்பந்தப்பட்ட முழு விவரம் அதிலே பேசப்பட்டிருக்கிறது. அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா ஈரானுடைய ஹொர்மூஸ் பலம் என்ன என்பது நமக்கு தெரியும். 2011 அமெரிக்காவுடைய கப்பலை அவங்க தூக்கினாங்க. இப்போ இஸ்ரேலுடைய கப்பலை தூக்கி இருக்கிறாங்க. இப்போ என்ன கேள்வி வருதுன்னு கேட்டா, இந்த இடத்துல அவங்க இந்த கப்பலை ஹைஜாக் பண்ணி இருக்கிறதுனால, குறிப்பாக ஹொர்மூஸ் நீர்நிலையில் வச்சு இஸ்ரேலுடைய கப்பலை அவங்க ஹைஜாக் பண்ணினதுனால இஸ்ரேலுக்கான பிரச்சனை வர்றது மட்டுமல்ல, குவைத், கத்தார், சவுதி அரேபியா, இப்படி பல அரபு நாடுகளுடைய வர்த்தகங்கள், அரபு நாடுகளுடைய கப்பல்கள் அதில் போகும்போது இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்தால் ஈரானுடைய இந்த வேலையால மற்ற அரபு நாடுகளுடைய கப்பல் பிசினஸ் பிரச்சனையாகும். எனவே அதற்கு என்ன செய்ய போகிறது ஈரான் என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட நேரத்தில் அதற்கு ஈரான் மிக தெளிவான பதிலடியை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் ஈரானுடைய ஜமரான் கப்பல். இந்த கப்பல் ராணுவ கப்பல், ஈரானுடைய ஜமரான் ராணுவ கப்பல் மிசைல் டிஃபென்ஸ் கப்பலாக இது இருக்கிறது. மிசைல் ஏவப்படும் போது இதிலிருந்து டிஃபென்ஸ், அதாவது தடுக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஈரானுடைய ராணுவ தளபதி, அதாவது கடற்படை ராணுவ தளபதி மிக துல்லியமான ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார். எங்களுடைய மிக முக்கியமான கப்பலாக இருக்கிற ஜமரான் போர் கப்பல் தற்போது செங்கடலிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. எந்த நாடு, அதாவது பெர்ஷியன் வளைகுடா வழியாக குவைத், கத்தார், பஹ்ரைன், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள், நீங்க பிசினஸ், ஓமான் உள்ளிட்ட நாடுகள், நீங்க செங்கடல் வழியாக போகும்போது செங்கடல்ல உங்களுடைய கப்பல்களை தாக்குதல் நடத்த மாட்டார்கள் ஹூதிகள். அதற்கு அவங்க உங்களுக்கு உத்தரவாதம் தந்திருக்கிறாங்க. இதே நேரத்தில் நீங்க பெர்ஷியன் வளைகுடாவால் உங்க பிசினஸ் பண்ணணும்னா இஸ்ரேல் உங்களுக்கு அடிப்பான்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நாங்க பாதுகாத்து தர்றோம் இருக்கிறாங்க. அதுக்கு தான் கப்பலை நிறுத்தி வச்சிருக்கிறோம். உங்க கப்பல் போகும்போது எங்களுடைய கப்பல் துணைக்கு வரும், எங்கள்கிட்ட சொல்லிட்டா போதும் இருக்காங்க. எங்களுடைய கப்பல், எங்களுடைய ராணுவம் உங்களுடைய கப்பல்களை பெர்ஷியன் வளைகுடாவால், குறிப்பாக ஹொர்முஸ் பகுதிகளில் இருந்து செங்கடல் பார்டருக்கு கொண்டு வந்து தருவோம். அதுக்கு பிறகு உங்களை ஊதி தாக்க மாட்டான்ல, அதுக்கு பிறகு உங்களுடைய நட்பு நாடுகள் தானே அமெரிக்கா, அவங்க பார்த்துக்கிறவாங்க. எங்களுக்கு அடிக்கிறதாக நினைச்சு இஸ்ரேல் உங்களை அடிக்க வந்தான்னா அதை நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கிற செய்தியையும் நீங்கள் பார்க்க முடியும். ஈரானுடைய கடற்படை தளபதி ஷஹ்ராம் இரானி இன்றைக்கு இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஈரானுடைய ஏவுகணை ட்ரோன் தயாரிப்புகள் அமெரிக்காவினுடைய தடையில் மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறன என்கிற செய்திகள் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். அவங்க ஈரான் மீது இந்த பொருளாதார தடையை விதிக்க நினைக்கிறது எதுக்காக கேட்டால், ஈரானுடைய ஏவுகணை தயாரிப்பையும் ஈரானுடைய ட்ரோன் தயாரிப்பையும் நிறுத்துவதற்காக. அதுல எந்த பிரச்சனையும் ஈரானுக்கு வரப்போவதில்லை என்கிற செய்தி இன்றைக்கு வந்திருக்கு. காரணம் என்னன்னா, அவங்க தடுக்க நினைக்கிறது எதுக்குன்னா, இன்றைக்கு உக்ரைன் போர்ல ரஷ்யா ஜெயிப்பதற்கான காரணமே ஈரானுடைய ஏவுகணைகளும் ஈரானுடைய ட்ரோன்களும். இன்றைக்கு இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுடைய வெற்றிக்கு காரணமும் ஈரானுடைய ட்ரோன்கள். எனவே ட்ரோன் தயாரிப்புக்கு எதிரான தடையத்தான் கொண்டு வர போறாங்க. அதை தடை விதிக்கிறதுனால இவனுக்கு என்ன வரப்போகுது? இவன் தான் ரஷ்யாவுக்கு தானே விற்கிறான், அமெரிக்காவுக்கு வித்துக்கிட்டு இருக்கிறான். அதனால நீ தடை விதிக்கிறதுனால ஒன்றும் வரப்போறது இல்லை என்கிற விதமான செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேல் மீது ஏவப்பட்ட ராக்கெட்டுகளை பொறுத்தவரையில் இன்றைய தினம் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகள், பாலஸ்தீனத்தினுடைய உத்தியோகபூர்வ ராணுவமாக இருக்கிற ஹமாஸ் உள்ளிட்டவர்கள் இன்றைக்கு குறிப்பாக தெற்கு காசாவில் ஊடுருவி தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். ஊடுருவி தாக்குதல் தெற்கு காசாவில், சதன் காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய படைகளுக்கு எதிராக கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய படைகள் மீது ராக்கெட் தாக்குதல்களையும் இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள். இந்த நிமிடம் வரைக்கும் கான் யூனிஸ் பகுதிகளில் ராக்கெட் தாக்குதல்கள் தொடர்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரம் சென்ட்ரல் காசா, மத்திய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய படைகளுக்கும் பாலஸ்தீன போராளிகளுக்கும் இடையிலே நடைபெற்று வருகிற சண்டை இன்றும் தொடர்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதில் எத்தனை பேர் எவ்விதமான பாதிப்புகளுக்கு உண்டானார்கள் என்கிற செய்திகள் இதுவரைக்கும்
இன்றைக்கு மொத்தமாக வெளிவரவில்லை. அது வெளிவரும்போது அந்த செய்திகளையும் நாம் பகிர இருக்கிறோம். பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர வீரர்களை பொறுத்தவரையில் சென்ட்ரல் காசா பகுதிகளில் இருந்து வடக்கு அதே போல தெற்கு காசாவுக்குள்ள ஊடுருவி இஸ்ரேலிய படைகள் மீது பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. வடக்கு காசா நார்த் காசாவில் நடைபெற்ற சண்டையில் இஸ்ரேலிய படையைச் சேர்ந்த ஒருவர் கடுமையாக காயமடைந்திருக்கிறார் என்கிற செய்தியை இஸ்ரேல் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. அவருடைய பாடியை தூக்கிக்கிட்டு போகிற ஹெலிகாப்டருடைய காட்சிகளையும் இன்றைக்கு இஸ்ரேல் வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் வடக்கு காசா நார்த் காசாவில் நடந்த சண்டையில் அப்படி பாதிக்கப்பட்டவர் ஷல்டாக் பிரிவை சேர்ந்தவர். அவர்களுடைய ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ்களில் ஒன்று ஷல்டாக். அந்த ஷல்டாக் பிரிவை சேர்ந்தவர் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தியை அவர்கள் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் கடைசியாக இஸ்ரேலிய ராணுவம் சென்ட்ரல் காசா பகுதிகளில் வான்வழியாக 40க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். விமானம் மூலமாக நார்த் காசா பகுதிகளில் 40க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார். சென்ட்ரல் காசா பகுதிகளில் நடத்தி இருக்கிறாங்க. இந்த தாக்குதல்களை பொறுத்தவரையில் பொதுமக்களை இலக்கு வைத்த தாக்குதல்களாக இருக்கிறது. அப்பாவி பொதுமக்களை இலக்கு வைத்து இவர்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்துகிறார். அதே நேரம் லெபனானில் இருந்து இயங்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் நார்த் இஸ்ரேலை நோக்கி வடக்கு இஸ்ரேலை நோக்கி பலவிதமான ஏவுகணை தாக்குதல்களையும் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளிவந்திருக்கிறார். அதே நேரம் யமன்ல இருந்து ஹவுத்திகள் ஏவிய 2 ஆளில்லா விமானங்களை அழித்திருக்கிறோம் என்கிற செய்தியையும் இன்றைக்கு அமெரிக்க ராணுவமும் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். அதே நேரம் ஹிஸ்புல்லாக்கள் பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் ஹிஸ்புல்லாக்களுடைய ஒரு முக்கிய கமாண்டர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. கமாண்டர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் அவர்களுடைய தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இடைவிடாமல் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களையும் நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகளும் தொடர்ந்து வெளியாகிறது. சில வீடியோக்களை நமக்கு இதில் பகிர முடியாது. அந்த வீடியோக்களை நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பதிப்பிலே தெளிவாக போய் பார்க்க முடியும். அவ்வளவு தாக்குதல்களை அவர்கள் எல்லா பகுதிகளிலும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இறுதியாக இன்றைய தினம் இஸ்ரேல் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். இதுதான் இஸ்ரேல் இன்றைக்கு அபிஷியலாக வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ. அதாவது அலி கொமைனி சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரான், ஈரானுடைய ஆன்மீக தலைவர் அதி உச்ச தலைவர் என்று அறியப்படுகிற ஆயத்துல்லா அலி கொமைனி இன்றை பேசிய ஒரு வீடியோவினுடைய ஒரு கட்டை அவங்களுடைய ஒஃபீஷியல் ட்விட்டர் பேஜில் வெளியிட்டிருக்கிறாங்க, எக்ஸ் பேஜில் வெளியிட்டிருக்கிறாங்க. வெளியிட்டு அதில் என்ன அவர் என்ன சொல்றாருங்கிறத போட்டிருக்காங்க. த ரெஜிம் வில் டிஸ்ட்ராய் ஹைஃபா அண்ட் டெல் அவிவ். அதாவது ஈரான் ஹைஃபாவையும் டெல் அவிவையும் அழித்தே தீரும் என்று அவர் சொல்லுகிற ஒரு காட்சியை அவருடைய பாரசீக மொழியில் பேசுகிறாரு. அதை அவங்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து காட்டுறாங்க. டெல் அவிவ் இஸ்ரேலுடைய தலைநகரம், ஹைஃபா என்பது இஸ்ரேலுடைய துறைமுக நகரம். அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனமாக இருக்கிற இஸ்ரேலுடைய ஹைஃபா துறைமுகத்தையும் அதே நேரத்தில் டெல் அவிவ் ஒரு நாட்டில் ஒரு தாக்கு நடத்தும் போது என்ன செய்வாங்கன்னா டெல் அவிவுக்கு அடிப்பாங்க, அதாவது தலைநகரத்துக்கு அடிப்பாங்க. ரெண்டாவது பிசினஸ் முக்கிய கேந்திர நிலையம் ஏதோ அதுக்கு அடிப்பாங்க. அந்த வகையில் பிசினஸுக்கு அவங்களோட முக்கியமான நகரமாக இருப்பது ஹைஃபா மீதும் அட்டாக் பண்ணுவோம் என்கிற அவருடைய வீடியோவை அவங்க போட்டு காட்டி இருக்கிறது மட்டுமல்லாம அதை தொடர்ந்து என்ன செய்ய ஒரு சின்ன வீடியோ கட்டான். அதை தொடர்ந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இது அவர் எப்ப பேசினாருங்கிறத தாண்டி நான் பாருங்க. ஈரான் 13/4 அதாவது 2024 கரெக்டாக ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய அட்டாக்கையும் அவங்க போட்டிருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மீது போய் தாக்கு நடத்தக்கூடிய காட்சிகளை அவங்களே வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது அவங்க செருப்பால் அடி வாங்கிட்டு அவங்களே போட்டிருக்காங்க பாருங்களேன். 14/4 இஸ்ரேல் மீது தாக்கு நடத்தப்படுகிற காட்சி இது எங்களுக்குள்ள வரவே இல்லை. 90% தாக்குதல்களை முறையடித்து விட்டோம். இந்த பிபிசி சக்தி வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான் பாருங்களேன். பிபிசி இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க நம்ம நாட்டில் இருந்த பரபரப்பு இருக்காங்கல்ல ஷூவை நக்கிக்கிட்டு. இந்த குரூப் எல்லாம் 90% தடுத்துட்டாங்களாம். 90%னா 300 ட்ரோன் அனுப்பப்பட்டா 30 ட்ரோன் தான் போய் விழுந்துச்சாப்ப. 7 மிசைல் அனுப்பப்பட்டா அதில் 90 என்ன 6 போய் விழல, ஒன்னே ஒன்று தான் விழுந்ததுன்னு சொல்ல போறியா? அவன் வெளியிட்டு இருக்கிற வீடியோவிலேயே எங்க மேல தாக்குதல் நடத்துவோம்னு அவர் சொல்றாரு. இங்க பாருங்க என்று சொல்லிட்டு சுப்ரீம் லீடர் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் பேசினதுக்கு பிறகு ஈரான் நடத்திய தாக்குதலுடைய காட்சிகளை இஸ்ரேலே வெளியிட்டிருக்கான். எங்க நாட்டுக்குள்ள இவ்வளவு வந்து விழுந்துச்சு இங்க பாத்தீங்களா வந்து விழுகிறத போட்டுட்டு இது எங்கன்னா லண்டனை காட்டுறான். இது லண்டன் சிட்டி. அதை என்ன காட்டுறான்னு கேட்டா கமிங் சூன் போட்டு உங்க நகரத்துக்கும் இதே மாதிரி விரைவில் அவங்க அடிப்பாங்க. எங்களுக்கு அடிச்சிட்டாங்க உங்களை அடிப்பாங்கன்னு நினைச்சிடாதீங்க. இது என்னன்னா அவங்களுக்கு பயம் காட்டுறாங்க.
அதாவது எங்களை வந்து அடித்த மாதிரி உங்களையும் அடிக்கக்கூடும், அதனால் நம்ம ஈரானுக்கு அடித்து தான் ஆகணும், நீங்கள் எல்லாம் என்னோட சப்போர்ட்டுக்கு வரணும். வெக்கம் கெட்டதுங்க, கூட சப்போர்ட் இல்லாட்டி அடிக்க மாட்டாங்க, நீங்கள்லாம் வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். எங்களை தாக்கினால் நாங்கள் மீண்டும் தாக்குவோம் என்கிறது ஈரான். எது எப்படி போனாலும் யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும், சமாதானம் மிளிர வேண்டும். பாலஸ்தீனம் சுதந்திரம் கிடைத்து விட்டாலே இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துவிடும். பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுப்பதாக முடிவெடுத்து விட்டாலே, ஈவன் வெள்ளிக்கிழமை ஐநாவில் அந்த தீர்மானம் பாஸ் ஆகிட்டாலே ஹூதிகள் தாக்குவதை நிறுத்தி விடுவார்கள், ஹிஸ்புல்லாக்கள் நிறுத்துவதாக அறிவித்து விடுவார்கள். அத்தனை பேருமே நிறுத்திடுவாங்க. ஈவன் ஈரானே சைலண்ட் ஆகிடுவாங்க. எனவே பாலஸ்தீனம் சுதந்திரம் கிடைத்தால் மத்திய கிழக்கின் பிரச்சனை முடிவுக்கு வந்துவிடும். எனவே அப்படியான ஒரு நிலை ஏற்பட வேண்டும். அனைத்து நாடுகளும் அமைதியாக வேண்டும், நிம்மதியாக வேண்டும், வாழுகிற காலம் அமைதியாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அது இல்லாமல் தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் ஆதரிக்கிற நிலையில் யாரும் இருக்கக்கூடாது. பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், பாலஸ்தீன மக்களுக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள், பாலஸ்தீன மக்கள் சுதந்திரம் அடைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கும் அதற்கு துணை போகிற அத்தனை பேருக்கும் எதிராகவும் அல்லாஹ்விடத்திலே மறக்காமல் குனூத்து நாசிலாவை தொழுகைகளில் ஓதி அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியாக நம்ம செய்ய முடியுமான காரியங்கள் ஒரு சிலது மட்டும்தான். அது என்னன்னா, நம்ம அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க முடியும், அதே நேரத்தில் ஜனநாயக ரீதியாக நாம் குரல் கொடுக்க முடியும். வேறு எந்த காரியங்களையும் நாம் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. இஸ்லாம் அதற்கு எந்த விதமான அனுமதியையும் நமக்கு தரவில்லை. மார்க்க ரீதியாக நின்று கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் கடைபிடிக்கிற நிலையில் நின்று கொண்டு பாலஸ்தீன மக்களுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும். யாரும் வரம்பு மீறக்கூடாது. வரம்பு மீறுவது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகம் தலை தோங்க வேண்டும், தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் அழிக்கப்பட வேண்டும், பயங்கரவாதிகளும் அழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய அரச பயங்கரவாதம் அழிக்கப்பட வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்ட் என்கிற இலங்கை அரசாங்கத்தினுடைய நிதியத்திற்கு பணம் வழங்க விரும்புகிறவர்கள் இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வழங்க முடியும். குறிப்பாக இலங்கை அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவங்க நேற்று பேசிய ஒரு உரையையும் நீங்கள் பல பேர் கவனித்திருப்பீர்கள். அதில் அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான், நாங்கள் யுத்தம் நின்றதற்கு பிறகு கூட காசா பகுதிகளில் ஒரு பாடசாலையை கட்டி கொடுக்க விரும்புகிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த சேர்க்கக்கூடிய ஃபண்டுகள் UNRW வழியாக பாலஸ்தீன மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பேசியிருக்கக்கூடிய பேச்சிலே தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி என்னன்னா, பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், அதற்கான காரியங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும், எதிர்வருகிற 5 ஆண்டுகளுக்குள்ளாக அது முடிக்கப்பட வேண்டும், திட்டமிடப்பட வேண்டும் என்கிற கருத்துப்பட அவர் பேசியிருக்கக்கூடிய உரையும் இருக்கிறது. நாளை தினம் கிடைத்தால் நம்முடைய சேனல்லையே அது மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அனைவருடைய எண்ணங்களையும் பொருந்து கொள்வானாக. பாலஸ்தீனம் சுதந்திரமடைய பிரார்த்திப்போமாக. வாகிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.